வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர்ங்கிற ரோஸை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அதுல செக்ஷன் 1 கம்ப்ளீட் பண்ணிருப்போம். என்ன பார்த்தோம் செக்ஷன் ஒன்ல 3 கதாபாத்திரங்கள். அதாவது இந்த வயதான நபர், அவர் தான் இந்த சிற்பங்களை செதுக்கக்கூடிய நபர். அவருடைய மகன் கோபால், தனக்கு ஒரு சேவகனான சலீம், அவர்கிட்ட இந்த சிலை செய்யக்கூடிய கலையை கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர்கிட்ட தஞ்சம் அடையறான். he learns the skill from his master. so what happens? இந்த செக்ஷன் 1ல என்ன சொல்லி இருந்திருப்பாங்க? இந்த வயதான நபரை பத்தி ஒரு சிறு இன்ஃபர்மேஷன், தகவல் தரப்பட்டிருக்கும். he was a ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்டர். ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்டர்னா ஒரு பாரம்பரியமான கல் செதுக்கக்கூடிய நபர். இவர் இவர் என்ன தயாரிச்சார்? இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய சிலைகளை வடிவமைக்கிறார். அவருடைய பையன் பேரு கோபால். இந்த வயதான நபருக்கு இது இந்த பாரம்பரியமான கலையை தான் தந்தையிட்ட இருந்து கத்துனார். அவங்க அப்பாட்ட இருந்து கத்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு அப்பா போல இல்ல. The amount of interest which this old man had, his son didn't have much. Okay. So he argued with his father. அதாவது கோபால் தன்னுடைய அப்பாவிடம் வாதாடுகிறார். ஏன் இந்த பொழப்புல போய் நீங்க இருக்கீங்க? பெரிய அளவுல ஒன்றும் ஊதியமோ சம்பளமோ நமக்கு கிடைக்கிறது இல்ல. நீங்க ஏன் உங்களுடைய ப்ரொஃபஷனை மாத்திக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லி பார்த்தா அவங்க அப்பா தன்னுடைய பாரம்பரியமான கலையை விடுறதா எண்ணம் கிடையாது. இந்த பையன் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிடுறான். he goes to ஆக்ரா. இவர் ஒரு சிலை ரொம்ப நாளா செதுக்கின்னு இருக்கு. ஒரு நாள் இவருடைய சேவகரான சலீம், இந்த சின்ன பையன் வரான். இந்த பையன் ரொம்ப ஆர்வமிக்க ஒரு நபரா காணப்படுறது. ரொம்ப டெடிகேட்டடா. he came to work 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட வேலையை கத்துக்கணுங்கிறதுக்காக வரான். சோ அடுத்தபடியா அடுத்த கட்டத்துல இந்த சிலை ஒண்ணு வடிவமைக்கிறார் இல்லையா, இவரால அதை தொடர்ந்து செய்ய முடியுதா? அவருக்கு அந்த ஆர்வத்தை இந்த பையன் ஏதாவது கொடுக்குறானா? தன்னுடைய மகன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம போக போக இந்த செக்ஷன் 2 and 3 பார்த்தோம்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். we shall move on to the next section now. Okay, sorry for that. செக்ஷன் 1ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம இப்ப ரீகேப் பண்ணோம். அடுத்தபடியா செக்ஷன் 2ல பார்க்கலாம். டேஸ் அண்ட் வீக்ஸ் டேஸ் அண்ட் வீக்ஸ் வென் பை. நாட்களும் வாரங்களும் கடந்து போனன. இட் வாஸ் அ மந்த் சின்ஸ் கோபால் ஹெட் லெஃப்ட். ஒரு மாசம் கடந்து போயிடுது கோபால் போய். த ஓல்ட் மேன் ஒர்க் டயர்லெஸ்லி. அதாவது ஓய்வே இல்லாம அந்த நபர் வேலை பார்த்துட்டே இருந்தார். It was all there in the stone, the strong, straight shoulders of Krishna, his soft, curved hips, வளைவுகளுடன் இருக்கக்கூடிய இடுப்புகளா இருக்கட்டும், விரல்கள், பாயிண்ட் பண்ணக்கூடிய விரல்கள், அதாவது புல்லாங்குழல பிடிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், the fingers holding the flute delicately to his lips. தன்னுடைய உதட்டுக்கு இந்த புல்லாங்குழலானது தொடருது. The pointed fingers are holding the flute directly to his lips. His serene face, அதாவது ரொம்ப அமைதியான முகம். serene அப்படின்னா காம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். செரீன்னா என்ன? காம். இங்கிலீஷ்ல காம்னு சொல்லுவோம். தமிழ்ல ஒரு அமைதியான ஒரு முகம் காணப்பட்டது. அதாவது இவர் செதுக்கின்னு இருக்காரு இல்லையா அந்த சிலை, அது எந்த கடவுளுடையதுன்னா கிருஷ்ணருடைய சிலையை அவர் செதுக்கின்னு இருக்கார். அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அந்த சிலையானது எப்படி இருக்குங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்க தரப்பட்டிருக்கு. இட் ஹேட் அ செரீன் ஃபேஸ். அப்படின்னா ஒரு அமைதியான முகம் அந்த சிலைக்கு காணப்பட்டது. எட்டர்னலி பியூட்டிஃபுல். வெளித்தோற்றத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. The old man could see it in the stone. அந்த கல்ல பார்க்கத்த அந்த வயதான நபர் அதை
ரசித்து பார்க்கிற ரொம்பவே அழகா இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது. He could feel it. He only had to set it free with the chisel. இந்த உளி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதை வச்சுதானே செதுக்கி இருக்காரு அப்படின்னு சொன்னோம். And show you the picture of chisel and hammer that he has been using to carve this idol. Hammer and chisel. These are the tools which the old man is using. இந்த கருவிகளை தான் இந்த வயதான நபர் உபயோகிக்கிற இந்த சிலையை செதுக்கிறதுக்கு. ஹேமர் அண்ட் chisel. சுத்தி மற்றும் உளி. ஓகேயா? He only had to set it free with the chisel. He didn't feel hunger. பசிங்கிறது அவருக்கு இல்ல, தாகங்கிறது இல்ல, அதை எதுவுமே உணர முடியல. ஏன்னா ரொம்ப ஆர்வமா அந்த சிலையை வடிவமைக்கிறதுல ரொம்ப ஈடுபாடோட வேலை செஞ்சுட்டு இருக்கு. He was driven by the strong desire to finish the sculpture in time. நேரத்தோட அந்த சிலையை முடிச்சாகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. It was his biggest piece of work. அவர் இது வரைக்கும் செஞ்சதுலயே மிக பெரிய வேலை, ஒரு கல் செதுக்கும் வேலையாக இது ஒண்ணு இருந்தது. இட்ஸ் பிகெஸ்ட் பீஸ் ஆஃப் தி ஒர்க். ஹிஸ் பெஸ்ட், சிறந்த வேலைப்பாடு. இட் வுட் ஆல்சோ பி ஹிஸ் லாஸ்ட். ஒருவேளை இது கடைசியா செய்யக்கூடிய ஒரு செதுக்கக்கூடிய சிலையாக கூட இருக்கலாம். சோ இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா என்ன தகவல் தரப்பட்டிருக்கு? கோபால் தன்னை விட்டு பிரிந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது. அது போல என்ன சிலையை அவர் செதுக்கின்னு இருக்கார்? 1 month since Gopal had left. 1 month has passed. தன்னுடைய மகன் தன்னை விட்டு பிரிந்து ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. Describe the idol, how it is looking. இந்த சிலையானது எப்படி இருக்கிறது என்ற தகவலானது தரப்பட்டுள்ளது. இந்த சிலை கிருஷ்ணரை அவர் செதுக்கின்றார். It was the idol of Lord Krishna. Yes, he is working so hard that he is not having any thirst or hunger. He didn't have any feeling towards hunger or thirst. He wanted to complete the நேரத்துடன் முடிக்கணுங்கிறதா அவருடைய எண்ணமா இருந்தது. பசியும் தூக்கம் தாகமும் சரி, பசியும் சரி, எதுவுமே அவருக்கு இல்லை. He didn't have any feel towards thirst or hunger. இல்லைங்கிறதுனால நான் இதை கிராஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு எந்த விதமான பசியும் தாகமும் இல்லை. இந்த வேலையை முடிக்கணுங்கிறது தான் அவருடைய கொள்கையா இருக்கு. So these are the things that we have seen in this paragraph. இதுல சரிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்திருப்போம். இப்ப நம்ம ஒரு ஆறு ஏரி பக்கத்துக்குலாம் போனோம்னா ரொம்ப ஒரு அமைதியான சூழலா இருக்கும், ரொம்ப காமா இருக்கும் அந்த இடமே, இல்லையா? சோ சரின்னா என்ன? காம் அப்படிங்கறதா அதுக்கான அர்த்தம் ஆங்கிலத்துல. ஓகே, சரி மீன்ஸ் காம். இந்த வார்த்தை முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஒரு சினானிம் கொஸ்டினா நமக்கு வரலாம். சோ இந்த வயதான நபர் அந்த சிலையை செதுக்கும் ஒரு படமானது தரப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அமைதியான முகம் தெரியுது, காம் ஃபேஸ். ஸோ சரின்க்கு ஒரு உதாரணமா இந்த படம் இருக்கட்டுமே, நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஓகேயா? வில் கண்டினியூ. ஆன் அண்ட் ஆன் ஹி ஒர்க். மறுபடியும் மறுபடியும் அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கார். His chisel striking the stone again and again. அந்த ஒளியானது அந்த கற்கள் மேல மீண்டும் மீண்டும் செதுக்கப்படுறது. But then came the day when the old man felt his strength ebb. ஒரு நாள் தன்னுடைய பலமானது சற்று குறையிறா போல ஒரு எண்ணம் தோன்றுது.
His shoulders began to ache. தன்னுடைய தோளாப்பட்டையில் வலியானது உணர முடிகிறது. ஷோல்டர்ஸ் பிகான் டு ஏக்னா தோளாப்பட்டையில வலியானது அவருக்கு வருது, உணர முடியுதுங்கிறது சொல்றாங்க. ஹிஸ் ஆர்ம்ஸ் ஃபெல்ட் ஹெவி. கைகள்லாம் அப்படியே ரொம்ப பலமா இருக்கா மாதிரி, கனமா இருக்கா போல ஒரு உணர்வு. ஹிஸ் விஷன் பிளர்ட். பிளர்ட்னா அப்படியே மங்கலா இருக்கு அவருடைய பார்வைகள். வயதானவங்களுக்கே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கண்ணாடி போட்டுட்டு இருக்க, இருந்தாலுமே ஒரு மாதிரி மங்கலா இருக்கு, சரியா தெரியல. இட்ஸ் பிகமிங் வீக்கர். அதுதான் ஆங்கிலத்துல அர்த்தமா சொல்லப்படுறது. ஓவர்கம் வித் ஃபியர் ஹி sang டு his knees and prayed. இந்த பயத்தினாலேயோ என்னமோ தான் மண்டியிட்டு கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறார், வேண்டிக்க ஆரம்பிக்கிறார். The old man prayed a lot these days. இப்பெல்லாம் நிறைய கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்க ஆரம்பிக்கிறார் இவர். மாஸ்டர் ஜி, சலீம் said, you haven't touched your food again. மாஸ்டர் ஜி, நீங்க மறுபடியும் உங்களுடைய உணவை தொடவே இல்லையே, சாப்பிடவே இல்லையே. ப்ளீஸ் ஹாவ் சம் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் அளவு, கொஞ்சம் சாதமும் காய்கறிகளும் எடுத்துக்கோங்க. யூ ஒன்லி ஹேட் அ கிளாஸ் ஆஃப் மில்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவாக ஒரு கிளாஸ் பாலை மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. ஹாவ் தி கர்ட். யூ லைக் கர்ட். ஐ நோ யூ டூ. உங்களுக்கு தயிர் பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அதை சாப்பிடுங்க அப்படிங்கிற போல சலீம் தன்னுடைய மாஸ்டர்ஜியான இந்த வயதான நபருக்கு சொல்றான். இவர் ரொம்ப சோர்வடைந்து காணப்படுற, கண் பார்வையெல்லாம் மங்கி போயிருக்கு, அந்த அளவுக்கு தெம்பு இல்லை இவருக்கு. So Salim, what he says in this, he asks his master, Salim requests master to have some rice, vegetables. He also says that he also asked him to have some curd. உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும், நீங்க தயிர் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. நீங்க வெறும் ஒரு கிளாஸ் பால் தான் இது வரைக்கும் குடிச்சிருக்கீங்க காலை உணவா, வேற எதுவுமே எடுத்துக்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் சலீமினுடைய கோரிக்கையா இருக்கு தன்னுடைய மாஸ்டருக்கு. ஆனா இவர் வந்து ஓய்வே இல்லாம வேலை செஞ்சுட்டே இருக்கார். ஆனா உடம்புல வந்து தெம்பும் இல்ல, பலமும் இல்ல. சலீமுக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, தன்னுடைய மாஸ்டர் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. The old man looked up. He whispered. இந்த வயதான நபர் அண்ணாந்து பாக்குற, பொறுமையா சொல்ற, ஐ டோன்ட் திங்க் ஐ பி ஏபிள் டு ஃபினிஷ் இட். இஃப் கோபால் வாஸ் ஹியர் இட் வுட் பி டிஃப்ரெண்ட். என்னால இந்த வேலையை முடிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஒருவேளை கோபால் இருந்தாலோ என்னமோ இந்த சூழ்நிலை வேற மாதிரியா இருந்திருக்கும். இட் வுட் பி டிஃப்ரெண்ட். ஹி ஹேடன்ட் yet learned டு carve தி ஃபைனர் டீடைல்ஸ். இன்னும் அந்த நுணுக்கமான விஷயங்களை வந்து அவன் கத்துக்கல. பட் இன் a year or two he would have learned surely. ஆனா இப்ப வரைக்கும் கத்து காட்டியும் பரவாயில்ல, இன்னும் ஒரு வருஷமோ அல்லது 2 வருஷத்துல கண்டிப்பா அவன் கத்து இருந்திருப்பான். ஹி ஃபெல் சைலண்ட். அந்த பையன் அமைதி அடைகிறான். இட் வாஸ் த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் தட் கேவ் ஹிம் ட்ரபிள். அதாவது இந்த நுணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ், அந்த ஐடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த கை பகுதியை செதுக்கிறது, அதெல்லாம் தான் கொஞ்சம் கடினமா இருந்தது. ஏன்னா ஷார்ப்பா இருக்கணும், ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்போட இருக்கணும் இல்லையா. அதனால இந்தந்த இடங்கள்ல இவருக்கு கஷ்டமா உணர்றாரு. தேர் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் ஃபிகர்ஸ். ஏதோ ஒரு விஷயம் அவர் செதுக்கின சிலைகள்ல வந்து குறையறா போல ஒரு எண்ணம் தோன்றுது. தட் சம்திங் விச் கான்ட் பி டாட். அந்த ஒண்ணு விஷயம் சொல்லி கொடுக்க முடியாதது ஒண்ணு. ஸோ ஹி இஸ்ன்ட் ஹாப்பி வித் த திங் தட் ஹி ஹேஸ் காவ். ஏதோ ஒரு விஷயம் குறையறா போல ஒரு எண்ணம் இந்த வயதான நபருக்கு தோன்றுது. Because it comes where I'm sorry, because it comes from somewhere deep inside you. Salim whispered. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளேந்து அந்த ஒரு தகவலானது சொல்லப்படுறது. From deep inside here and it pointed it to his heart. உங்களுடைய மனதிலேருந்து அந்த விஷயமானது, ஏதோ ஒரு விஷயம் குறையுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அது உங்க மனசுதான் ஏதோ ஒண்ணு சொல்றது. The old man looked at the boy surprised. அந்த வயதான நபர் ஒரு ஆச்சரியத்துடன் இந்த பையனை பார்க்கிற. He saw him blush.
ஒரு மாதிரி ஒரு புன்னகை. கண்ணெல்லாம் செவந்து போகும் சொல்லுவாங்க இல்லையா? யாரையாவது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், நமக்கு பிடித்த நபரை பாக்குறோம், அவங்கள பார்த்து ஒரு வெக்கமும் ஒரு புன்னகை, அந்த புன்னகை இடும்போது கண்ணமெல்லாம் செவந்து போகும். ஸோ he saw him blush and turn his face away. முகத்தில் இளஞ்சிவப்பு நிறமாக காணப்படக்கூடிய ஒரு தோற்றம். அதுக்கப்புறம் அவர் முகத்தை திருப்பின்ற, யூஆர் ரைட் சலீம், யூஆர் ரைட். நீ சொல்றது என்னமோ சரிதான் சலீம், நீ சொல்றது சரிதான். அண்ட் தென் he added with sudden bitterness. ஒரு அதோட சேர்த்து ஒரு கசப்பான விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்ற. பிட்டர்னஸ்னா ஒரு கசப்பான ஒரு விஷயம். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் இட் ஹியர், ஹி thumped his chest. தன்னுடைய இதயத்தை வந்து ஒரு துடித்த ஒரு இதயத்தோட அவர் சொல்ற, இங்க உனக்கு இல்லைன்னா, உன்னுடைய இதயத்துல அந்த எண்ணமானது இல்லைன்னா, இந்த எண்ணம் இல்லைன்னா, யூட் பெட்டர் கோ டு ஆக்ரா. நீ தயவு செஞ்சு ஆக்ராக்கு போயிடு. அண்ட் மாஸ் ப்ரொடியூஸ் ஆஷ் ட்ரேஸ் ஃபார் டூரிஸ்ட் ஃப்ரம் அப்ராட். நீ போயிடு, இங்க இருக்க வேண்டாம், நீ தயவு செஞ்சு ஆக்ராக்கு போயிடு. அங்க இந்த ஆஷ்ட்ரேக்கள்லாம், இந்த வெளிநாடு சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க இல்லையா? வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு போ போய் வந்து அந்த ஆஷ்ட்ரேகள்லாம் நீ வந்து நிறைய அளவுல நீ போய் அதை செய், அதுதான் சரி வரும். தென் the old man coughed painfully and reached for his glass of water. அந்த வயதான நபர் கடுமையான ஒரு வழியோட இரும்புற, தன் கை வந்து ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் தண்ணியை வந்து தேடுறது. he reached for his glass of water. ஈட் மாஸ்டர் ஜி, ஈட், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சாப்பிடுங்க மாஸ்டர் ஜி, எல்லாமே சரியாயிடும். ஆஃப்டர் ஹி ஹேட் ஈட்டன், த ஓல்ட் மேன் ஒன்ஸ் அகெயின் டுக் அப் his hammer and chisel. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அந்த வயதான நபர் மறுபடியும் தன்னோட கைகளுக்கு இந்த சுத்தியும் உளியும் எடுத்துக்கிறார். he worked till late in the night. ரொம்ப நேரம் ராத்திரி வேளையில வேலை செய்யறார் கடுமையா. In the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. ரொம்ப நேரம் ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சிருக்கார். காத்தால பார்த்தோம்னா, அதிகாலையில பார்த்தோம்னா அவருடைய கைகள்ல இருந்து இந்த உளியும் சுத்தியும் விழுந்துருது நிலத்துக்கு. His whole body sagged, falling forward limply. இப்ப நம்ம ரொம்ப நேரம் படிக்கிறோம், வேலை செய்யறோம்னா உடம்புல அந்த அளவுக்கு தெம்பு இருக்காது இல்லையா? அப்படிலாம் உடம்பே அப்படியே கூடி போயிடுற மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு தெம்பே இருக்காது, கால்லாம் தடுமாறும், கால்லாம் பின்னி தடுமாறும். ஃபாலிங் ஃபார்வர்ட் லிம்ப்லி, மடிந்த மடிந்த வாக்குல அந்த கால் வந்து தத்தளிக்கும். His forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. தன்னுடைய நெத்தியானது இந்த கிருஷ்ணரோட புல்லாங்குழல் மேல சாயுது. அது அந்த ஸ்டாச்சு மேல அப்படியே அப்படியே ஒரு மயங்கி விழற. Hey Ram, he muttered and sank into a comfortable darkness. விழறதுக்கு முன்னாடி ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டே அவர் விழுந்துற. சுத்தி முத்தியும் பார்த்தா ஒரே இருட்டு, மயங்கி விழுந்துற. When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom, covered by a light cotton blanket. திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தா தன் மெத்தை மேல் படுத்துட்டு இருக்கிற ஒரு காட்சி அவருக்கு தெரியுது. தன்னை வந்து ஒரு காட்டன் போர்வையால போத்தப்பட்டிருக்குங்கிறதையும் அவர் பார்க்கிறார். இரவு முழுக்க இவர் வந்து தூங்காம வேலை செய்யறார். ஓல்ட் மேன் ஒர்க்ஸ் த்ரூ அவுட் தி நைட். திடீர்னு அவருக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்து கையில மறுபடியும் இந்த சுத்தியும் உளியும் எடுத்துக்கிற ஒரு உற்சாகம், அந்த உத்வேகம் வர்றதுனால மறுபடியும் அந்த சிலையை செதுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற. During the early hours of the morning, chisel and hammer fell from his hand. தன் கைகள்ல இருந்து இந்த சிசலும் ஹேமரும் கையிலேருந்து விழுந்துருது. இவரும் மயங்கி இந்த கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் மேல விழுந்து
அந்த ஸ்டாச்சு மேல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறா போல ஆயிடுறது. திடீர்னு எழுந்து பார்த்தா எங்க இருக்க, அவர் வந்து ஒரு தன்னுடைய படுக்கை அறையில. சடன்லி ஹி வேக்ஸ் அப். சடன்லி finds himself. திடீர்னு பார்த்தா தன்னுடைய finds himself. Oh my God. Was covered with a cotton blanket. தன்னுடைய பையன் இந்த நேரத்துல இருந்தா ஒருவேளை இந்த சிலைய முடிக்கிறதுக்கு வந்து உதவிகரமா இருக்கும்னு தோன்றுது. ஆனா பையன் இல்ல, பையன் அவரை விட்டு பிரிஞ்சு ஒரு மாசம் காலம் ஆயிடுது. இவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு உற்சாகமும் உத்வேகமும் வந்து கையில வந்து மறுபடியும் இந்த சுத்தியும் ஒளியை எடுத்து செதுக்க ஆரம்பிக்கிற அந்த சிலைய, இந்த கிருஷ்ணர் சிலைய, போதுமான அளவு உணவும் ஓய்வும் இல்லாதனால ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆயிடுது, மயங்கி விழுந்துரு. திடீர்னு பார்த்தா தன்னுடைய படுக்கை அறையில படுத்துட்டு இருக்கா போல ஒரு காட்சியானது காணப்படுறது. அடுத்தது என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சேட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த தோல் எல்லாம் அப்படியே சுருங்கி அப்படியே தொங்குறா போல ஒரு தோற்றம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த வயதான நபருக்கும் அப்படிதான் இருக்கு. சதையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருக்கத்தோடையும் ஒரு தொங்குறா போல ஒரு உணர்வு. அதே போலதான் இந்த கதையில பார்க்கக்கூடிய இந்த வயதான நபருக்கும் இருக்கு. கால்கள் வந்து ஹி லிம்ப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அப்படியே நொண்டி நடக்கிற காலெல்லாம் வந்து நேர நிக்க முடியல, ஒரு தடுமாற்றம் இருக்கு. அவர் நடையில வந்து ஒரு தடுமாற்றம். இதோட செக்ஷன் 2 முடிவுக்கு வருது. அடுத்தபடியா நம்ம செக்ஷன் 3 பார்க்க போறோம். இந்த செக்ஷன் 2லயும் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிலைய வந்து செதுக்கிறார், சலீம் எப்படி உதவி செய்யறார், ஒரு உறுதுணையா இருக்கார். ஏன்னா இந்த இடத்துல தன்னுடைய பையன் இல்ல, அந்த வயதான நபரோட ஒரு மாதிரி உற்சாகத்தை வந்து இந்த பையன் கொடுக்குறான், நீங்க எப்படியாவது இந்த சிலையை முடிச்சிட முடியும்னு. ஆனா உடல் வந்து அந்த அளவுக்கு வந்து இடம் கொடுக்கல இந்த வயதான நபருக்கு. முடிச்சிடுறாரா, இல்லாட்டி சலீம் ஏதாவது உதவி செய்ய போறானா அப்படிங்கறதா இந்த 3வது பகுதி நமக்கு சொல்ல போறது. From the workshop, the chipping sound of the chisel reached his ears. He listened. Had his ears deceived him? No, he could hear it again. The strong blow of the hammer on top of the chisel. இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து திடீர்னு பார்த்தோம்னா அந்த உளியினுடைய சத்தம் தன்னுடைய அந்த கல்ல வந்து இந்த உளியினுடைய சத்தம் கேட்கிற மாதிரி, அதாவது செதுக்கத்த அந்த சத்தம் இருக்கும் இல்லையா, அது கேட்கிற போல ஒரு உணர்வு. ஏதாவது தன்னுடைய காது ஏதாவது ஏமாத்துறதோ அப்படிங்கிற ஒரு உணர்வும் இந்த பையனுக்கு வருது. நோ, ஹி குட் ஹியர் இட் அகெயின். த ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் தி ஹேமர் ஆன் டாப் ஆஃப் தி சிசில். கோபால், ஹி வாஸ் பேக். கோபால் வந்துட்டானா, மறுபடியும் வந்துட்டானா. கோபால் ஹேட் ரிட்டர்ன்ட். இப்ப இது கேட்டது யாரு, பையன் வந்து இந்த சலீமுக்கு வந்து இந்த எண்ணம் தோணல. அந்த வயதான நபருக்கு வந்து அந்த உளியினுடைய சத்தமும் ஹேமரனுடைய சத்தமும் கேட்கறத தான் பையனே மறுபடியும் வந்துட்டதா ஒரு உணர்வு வருது. ஹி வுட் ஹெல்ப் ஹிம், தே வுட் ஃபினிஷ் தி ஸ்டாச்சு. பாடா, என் மகன் வந்துட்டான், நல்லபடியா நான் இந்த சிலையை முடிச்சிட முடியும். ஹி ஸ்டம்பிள் டு ஹிஸ் ஃபீட், கிராஸ் தி ஸ்மால் ரூம் அண்ட் ரீச் தி டோர். ஸ்டம்பிள்னா தடுமாறுது, ஒரு பேலன்ஸே இல்ல கால. லாஸ்ட் பேலன்ஸ், தட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஸ்டம்பிள்ட். ஸ்டம்பிள்னா என்ன, லாஸ்ட் பேலன்ஸ். ஸ்டம்பிள்
he stumbled to his feet. ஒரு சத்தம் யாருப்பா அது இந்த கற்களை வந்து, அதாவது இந்த சிலையை வந்து மறுபடியும் வடிவமைக்கிறாங்க. மறுபடியும் இந்த ஒளியினுடைய சத்தமும் சுத்தியினுடைய சத்தம் கேட்குது. யாரா இருக்கும், என்னுடைய மகனா இருக்குமோ அப்படின்னு கால்ல வந்து தெம்பில்ல, ஆனா தட்டு தடுமாறி வந்து பாக்குறார். கிராஸ் த ஸ்மால் ரூம் அண்ட் ரீச் த டோர். தன்னுடைய சிறு அறையை தாண்டி அந்த கதவு கிட்ட வந்தடைகிறார். கோபால், he was about to shout when the words froze on his lips. No, he wanted to cry out, "Stop! Stop the work!" அவர் கோபால்னு சத்தமிட்டு கூப்பிட தன் உதடு மேல் தன் உதடுகளில் இந்த வார்த்தைகளானது அப்படியே உறைஞ்சு போயிடுது. நோ, ஹி வாண்டட் டு கிரை அவுட். இல்ல அப்படின்னு ஒரு சத்தமா அழணும் போல இருக்கு. நிறுத்து, இந்த வேலையை நிப்பாட்டு அப்படின்னு வந்து சத்தம் போடுறார் இந்த வயதான நபர். ஏன் ஏன் கோபால் செய்யறாரா அந்த வேலையை, இல்லாட்டி வேற யாராவது செய்யறாங்களா? பட் ஹீ குடன்ட் மூவ். அவரால் நகரவே முடியல. ஷாக் ஹேட் இம்மொபிலைஸ்ட் ஹிம். இம்மொபிலைஸ்னா அசைய வைக்க முடியாத அளவுக்கு அவரை ஆக்கிடுது. He stood staring at the back of the young stone carver working on the face of the statue. அந்த பையனுடைய பின்பக்கத்துல நின்னுட்டு இந்த முகத்தை வந்து செதுக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்க. ஆன் தி ஐப்ரோஸ், அந்த பையன் வந்து எங்க செதுக்கின்றனா, இந்த நெற்றி புருவங்கள்ல. ஆர்கிங் ஓவர் அ பேர் ஆஃப் ஃபைன் ஐஸ், புருவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண்களை வந்து செதுக்கிட்டு இருக்கான். But it wasn't his son sitting cross-legged before the biggest statue he had ever carved. தன்னுடைய பையன் இந்த மண்டிக்காலை வந்து இட்டுண்டு இது போல வந்து செதுக்கிறதா தோணுது இல்ல. இட் வாஸ் சலீம், ஹிஸ் சர்வெண்ட். இது வேற யாரும் இல்ல, தன்னுடைய மகன் வந்து கோபால் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அது கோபால் கிடையாது, தன்னுடைய சேவகனான சலீம். இந்த ஓல்ட் மேன் வாட்ச் ஸ்டன். ஒரு பெரும் பிரமிப்போட இந்த வயதான நபர் இந்த காட்சியை பார்க்கிறார். த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஷாக், ஃபியர் அண்ட் ஆங்கர் பாஸ்ட் கிவ் வே டு ஃபீலிங் ஆஃப் கிரேட் ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸ். அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு பாக்குறாரு அந்த இடத்துல. என்ன நடக்குது இங்க, இந்த பையனா இந்த கல்லை செதுக்கின்னு இருக்கான். ஒரு மாதிரியான ஒரு ஷாக்கும் பயமும் கோபமும் அந்த இடத்துல வருது. ஆனா அதே சமயத்துல ஒரு மாதிரியான நிம்மதியும் சந்தோஷமும் அதே சமயத்துல அவருக்கு கிடைக்குது. இந்த உணர்வும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து கோபமும் பயமும் இருந்தாலும், மறுபக்கம் வந்து ஒரு விதமான நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இவருக்குள்ள ஒரு உணர்ச்சியா கூட இருக்கு. ஏன்னா அவரால் ஏத்துக்க முடியல, தன்னுடைய பையன்தான் கல்ல வந்து இந்த சிலைய செதுக்கின்னு இருக்கான்னு நினைச்சு வர, தடுமாறி வர. ஆனா வந்து பார்த்தா யாரு, தன்னுடைய சேவகனான சலீம். சலீம், his servant, he was working on the face of a statue. This picture, அதாவது இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த இந்த காட்சியானது இவரை வந்து பிரமிக்க வைக்கிறது. This picture makes the old man stunned. Stunned அப்படின்னா என்ன, ஆங்கிலத்துல இதுக்கு என்ன ஒரு வார்த்தையா சொல்லலாம்? We can give the word as shocked. ஷாக்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். The first wave of shock, fear and anger passed to give way to feeling of great relief and happiness. So இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமும் ஒரு அஹ், ஒரு ஷாக்கும் இந்த வயதான நபருக்கு இருக்கு. இந்த பையன் செதுக்கிறத பார்த்து ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுற. I'll end section 3 over here. Until here, we will see few questions will play in a form of a game. Then move on to multiple choice questions. Okay. இப்போ வரைக்குமே ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க. முடிச்சிட்டாரா இந்த பையன் இந்த சிலைய செதுக்கி முடிச்சிட்டாரா என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
The young man flung the hammer and the dash to the ground. இந்த சின்ன பையன் இந்த ஹேமரையும் சுத்தியும் தரையில போட்டான். The young man flung the hammer and the dash to the ground. இந்த படமே உங்களுக்கு ஒரு க்ளூவா இருக்கும். It's nothing but chisel. உளி. தமிழ சொல்லணும்னா உளி. யார் தூக்கி போட்டா? கோபால். The windows opened into a tiny dash. இந்த ஜன்னல்கள் வந்து ஒரு சிறிய கொல்லைப்புறத்துக்கு திறக்கப்பட்டது. It opened into a tiny backyard. The old man dash a lot these days. இப்பெல்லாம் அந்த வயதான நபர் வந்து ரொம்ப கடவுளை வந்து இறைவனை வந்து வேண்ட ஆரம்பிச்சாரு. Prayed. It was the features and the dash. It was the features and eyes, legs or hands. Can someone say me the answer? It was the features and the hands. அதான் இங்க உங்களுக்கு ஒரு க்ளூ வேர்டாவே இந்த பிக்சர் கொடுத்திருப்பேன். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆறா போல இருந்தது. எதுல? இவர் செதுக்கினதுலயா, இல்ல அந்த சிலையிலயா, இல்லாட்டி அந்த ஃபிகர்ஸ்லயா? எந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? There was something missing in his figures. Salim was sculpting dash statue in a wonderful way. எந்த சிலையை வந்து சலீம் வந்து அழகா செதுக்கியிருந்தான்? அந்த வயதான நபர் செதுக்கின ஒரு சிலையை தான். அது எந்த கடவுளுடைய சிலை? கிருஷ்ணர், சிவன், புத்தர். It was the statue of Lord Krishna as per this story. சலீம் வந்து தன்னுடைய மாஸ்டர்கிட்ட எதை வந்து கத்துக் கொடுக்கணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுண்டா. மதுபானி பெயிண்டிங்கா, இல்ல இந்த ஸ்டோன் கார்விங்கா? கற்கள்ல செதுக்கக்கூடிய கலையை தானே கத்துக் கொடுக்கறதுக்கு சலீம் ரொம்ப கெஞ்சி கேட்டா, இல்லையா? Was the stone carving that he had built from his master. We'll see few multiple choice questions from this prose. Okay. Multiple choice questions வந்து synonyms, antonyms சம்பந்தமா இருக்கும். Keeps. நிறைய குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஆங்கிலத்துல வேற என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? பொருட்கள், பைல்ஸ், டாய்ஸ், ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே குவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? இது சினானிம்கான கேள்வி. முதலாவது கேள்வி. இரண்டாவது ஸ்டார்டல்ட். ஸ்டார்டல்ட்னா சர்ப்ரைஸ்ட், வரிட், வாக்ட். Stunned. Stunned means sharp wood, iron. Serene. Serene. Pale, calm, wild. ஒரு முரட்டுத்தனமான, இல்லாட்டி சோகமான, அமைதியான. நான் போர்ட்ல கூட எழுதியிருப்பேன் இந்த வார்த்தையை, இதுக்கான அர்த்தம் சொல்லி கொடுக்கும்போது. Admiration, hate, praise, wonder. You admire a person. Which word would be a suitable synonym over here? இந்த வார்த்தை வந்து பொருத்தமானதா இருக்கும் இந்த இடத்துல. Okay, we'll move on to antonyms. Flung. தூக்கி எறியறது. ஃப்ளங்குக்கான அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? த்ரோ, ஹெல்ட், ஃபோக்கஸ். த்ரோ, ஹெல்ட், ஃபோக்கஸ். Next is determination.
firmness, weak mindedness, will power. ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணுங்கிற ஒரு மன உறுதி. இந்த மன உறுதி இல்லைன்னா மனசு எப்படி இருக்கும்? இது பதிலா இருக்கலாம் ஆண்டனிம். இங்க இது வந்து சூட்டபிள் ஆண்டனிமா இருக்கும் இந்த இடத்துல. firmness, weak mindedness, will power. waning, decreasing, fading, increasing. Ninth one, clumsily, gracefully, awkwardly, crudely. Last question. பதில் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. ட்ரஸ்ட், பிலீஃப், டிஸ்ட்ரஸ்ட். இந்த வார்த்தை பொருத்தமான ஆண்டனி. ஸோ இனி கிளாஸ்ல செக்ஷன் 2 பார்த்திருப்போம். செக்ஷன் 3 வந்து we would have covered 80% of it. We will complete it in the next session, as well as we will discuss the answers for the questions asked in our textbook. Any doubts to anyone in today's session, you may please ask me. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த செஷன்ல. விஸ்பர்ட்னா என்னங்கிறத நான் பாடம் சொல்லி கொடுக்கும்போது ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. விஸ்பர்ட் அப்படின்னா பெரும் சிறு குரல்ல சொல்றது. I write the meaning on the board. You can make a note of it. Okay. Said in a low tone. பொறுமையா சொல்றது, மெல்லமா சொல்றது. Said in a low tone or voice. Okay. That is it. இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல நிறைய டவுட்டுகள் கேட்கலாம். நெக்ஸ்ட் செஷன்லையும் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த பாடத்தை. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.